எழுப்பின லாசரஸையும் பார்க்க வந்துக்கிறாங்க. லாசரஸ் மரிச்சு போனவர் இல்லையா? மரிச்சு போனவர் யாருன்னா லாசரஸ். எழுப்பது யாருன்னா இயேசு. இப்ப ஜனங்க யாரை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா இயேசுவை மாத்திரம் அல்ல, மரிச்சு போய் உயிரோட எழுப்பின லாசரஸ். உலகத்துல மனுஷன் உன்னை எப்படி பார்ப்பானா, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை எப்படி தெரிந்து கொள்வானா, உனக்குள்ள இருக்கிற சாட்சி வைத்துதான். உனக்குள்ள அந்த சாட்சி இல்லைன்னா நீ இயேசுவை காண்பிக்கவே முடியாது. உன் குடும்பத்துல சாட்சி இல்லைன்னா உன் குடும்பம் இயேசுவின் குடும்பமா காண்பிக்க முடியாது. சபையில சாட்சி இல்லைன்னா அந்த சபை இயேசுக்குரியதா மாறாது. ஊழியக்கார எனக்கு சாட்சி இல்லைன்னா நான் இயேசுவை சொல்லவும் முடியாது, காண்பிக்க முடியாது. ஒருவன் இயேசுவை காண்பிக்க வேண்டும்னா அவனுக்கு சாட்சி இருக்கணும். இந்த ஜனங்க எதை நம்பினாங்கன்னா இயேசுவை விட அந்த சாட்சியை. உயிரோட எழுந்த லாசரஸை பார்த்தா நான் இயேசுவை நம்புவேன். அப்படி வந்த ஜனங்க, சும்மா இயேசு கிட்ட வந்து போற ஜனங்க இல்ல, லாசரஸை பார்த்து இயேசுவை நம்பணும். உன் சாட்சியை பார்த்து இயேசுவை நம்பணும். எனக்குள்ள சாட்சி இல்லைன்னா இயேசுவை யாருமே நம்ப மாட்டாங்க. உனக்குள்ள சாட்சி இல்லைன்னா இயேசுவை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. உங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. சபைக்கு போறாங்க, பைபிள் தூக்குறாங்க, வெள்ளை புடவை கட்டுறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அப்பம் எடுக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. சாட்சி இல்லையே, ஒருத்தருக்கு அன்பு காமிக்கலையே, ஒரு ஏழைக்கு எதுக்கலையே, புரியலை நேசிக்க மாட்டேன்றாங்களே, பக்கத்து வீட்டுக்கார நேசிக்க மாட்டேன்றாங்களே, சுயநலவாதியா இருக்கிறாங்களே. எப்படி எனக்குள்ள ஒரு சாட்சி வரும்? ஜெபம் வேணும், பைபிள் வேணும், சபை வேணும், நல்ல துணி வேணும், அதை காட்டிலும் சாட்சி ரொம்பவே வேணும். உங்களுக்குள்ள இருக்கிற சாட்சியை பார்த்துதான் உங்கள் இயேசுவை நம்புவாங்க. அதுக்குதான் இயேசு நம்மள ஒரு வருஷம் உன்ன முன்ன தள்ளியிருக்கிறாரு. சும்மா நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு நினைச்சிடாதீங்க. வீடோட சாப்பாடு, வீடு, துணி, காரு, மணி, ஆசீர்வாதம் மாத்திரம் இயேசு இல்ல, சாட்சி உடையவன் தான் இயேசுவை காமிக்க முடியும். ரொம்ப பேர் இப்போ இயேசுக்கு வந்தோடனே எனக்கு வேலை கிடைச்சிச்சு பாத்தியா, இயேசுக்கு வந்தோடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாத்தியா, இயேசுக்கு வந்தோடனே குழந்தை வந்துச்சு பாத்தியா, இயேசுக்கு வந்தோடனே கார் வாங்கிட்டேன் பாத்தியா, இயேசுக்கு வந்தோடனே வீடு கட்டிட்டேன் பாத்தியா, இயேசுக்கு வந்தோடனே பணக்காரன் ஆயிட்டேன் பாத்தியா. நல்லது, கல்யாணம் ஆயிட்டு வந்த மனைவிக்கு உண்மையா தெரியா? சாட்சி இல்ல, அதுதான் ஜனம் பாப்பான். கார் வாங்கிட்டு எதுக்கு பயன்படுத்துற? காருக்குள்ள இயேசு இருக்கிறாரா? சினிமா பாட்டு காருக்குள்ள, பாரே நடத்துற காருக்குள்ள கிறிஸ்தவம் பண்ற காரியம் சாட்சி இருக்குமா? குழந்தை கேட்ட அண்ணால் மாதிரி குழந்தை இயேசு கொடுக்கறியா? இயேசு வழி நடத்துறியா? வேதத்தை சொல்லி கொடுக்கறியா? இல்லையே. சாட்சி கெட்டு போச்சு. எப்படி உன்னை இயேசு நம்புவான்? நீ என்னதான் ஆசீர்வாதமா இருந்தாலும் சாட்சி இல்லைனா இயேசு உன்னில் காண்பிக்க முடியாது, உன்னில் வெளிப்பட முடியாது. இன்னைக்கு உலகத்துல இயேசுவை அநேக ஜனங்கள் பார்க்க முடியல. எதற்கு தெரியுமா? சாட்சி இல்லையே. சாட்சி இல்ல. ஊழியக்காரன் நான், எனக்குள்ள சாட்சி இல்லைனா எனக்குள்ள நீங்க யாருமே இயேசு பார்க்க முடியாது. இங்க நான் பேசும்போது மாம்சமான வார்த்தைகள் வராதபடி ஆவிக்குரிய வார்த்தைகள் வந்துச்சுன்னா உனக்குள்ள அதை கிரியை செய்யும். நீ சாட்சியா வாழணும் ஆசைப்படுவ, நானும் சாட்சியா வாழணும். ஏமாத்திர ஊழியக்காரர் அவருக்குள்ள பரிசுத்தம் இல்ல, சுயத்தை நாடுகிற ஊழியக்காரன் ஜனங்க பேசும்போது சாட்சி போச்சுன்னா காலியிடும். அப்படிதான் இயேசுவை அநேகர் எழுந்துட்டாங்க. கிறிஸ்தவர்களே இயேசுவை எழுந்துட்டாங்க. நீனும் நானும் இயேசுவை எழுந்திருக்கூடாது. யாரையோ பார்த்து நீ இயேசுவை எழுதுறாத. என் சாட்சி கெட்டுச்சுன்னா என்ன பார்த்து உன் சாட்சி நீ கெட்டுக்கூடாது. சாட்சி இல்லையா அங்கது விலகிடு, சாட்சி இருக்கிற இடத்துல சேரு, அப்பதான் உன் சாட்சி காக்கப்படும். நான் அதுதான் எங்கேயுமே சேர்றது இல்லை. நான் ரெகுலரா வருதுன்னா அம்மா கிட்ட தான். நான் எங்கேயுமே ரெகுலரா போறது கிடையாது. யோசிப்பேன், சில இடத்துல அநேகமா சேரவ மாட்டேன். ஏன்னா என் சாட்சி கெட்டுக்கூடாது. ஏன்னா அப்பாவை நான் சுமக்கிறேன், பரிசுத்த அப்பாவை சுமக்கிறேன், நீதி உள்ள அப்பாவை சுமக்கிறேன், அப்பாவை காண்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சாட்சி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துல சாப்பாடு இருக்குதோ, பணம் இருக்குதோ, பலன் இருக்குதோ, எது இருக்குதோ எது இல்லையோ, இந்த சாட்சி விட்டாதீங்க. இந்த சாட்சி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நீங்க வாங்கிட்டு போன வாக்கு தத்துவம் வரும். உங்ககிட்ட சாட்சியே இல்லைன்னா show the marvelous like looking kindness.
இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நான் சாட்சியா வாழணும். சாட்சியா வாழணும்னா இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டம், கடினம். கடவுளை எதிர்பார்க்கிறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சாட்சியை பார்த்து அநேக ஜனங்கள் இயேசுவை நம்பினார்கள். என்ன பண்ணாங்க? நம்பினார்கள். உன்னை பார்த்து, உன் சாட்சியை பார்த்து இயேசுவை வெறுக்கணுமா நம்பணுமா? இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க நம்பணும். உலகமே இயேசு பின்னாடி. யாருக்கு பின்னாடி? யாருனால உலகமே இயேசு பின்னாடி வருது? யார் சாட்சினால? நீனா லாசரஸ். உன்னதான பாவத்துக்கு தூக்கினாரு, உன்னதான கழுவினாரு, உன்னதான அப்படி தூக்கினாரு. எங்கேயோ இருந்த நீ இங்க தூக்கி வந்து உட்கார வச்சுக்கா. நீதாமா லாசரஸ், நான் தான் லாசரஸ். என் நிமித்தம் தான் இயேசு வெளிப்படுவாரு. என் பின்னாடி தான் உலகம் வரும். என் உலகம் இயேசு கிட்ட கொண்டு போவேன். இதுதான் கிறிஸ்துவம். உலகமே இயேசுவை பார்க்கணும். அப்போ நீ நான் சாட்சியா வாழணும். இந்த உலகம் சாட்சியாய் இயேசுவை காமிச்சிச்சுனா போதும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இயேசு திரும்பி மனம் திரும்பிடுவாங்க. இயேசு ஏன் வராத உள்ள இருக்கிறாரு? இந்த உலகம் மனம் திரும்பணுமே, ஜனங்கள் மனம் திரும்பணுமே. அப்ப யாருக்கா எதனால எல்லாம் ஜனம் மனம் திரும்பல? யார்கிட்ட சாட்சி இல்ல? மிஸ்டேக் யார்கிட்ட? யார்கிட்ட தப்பு? யார் கொலைகாரன்? பீஸ்டா யாரு? இங்க நானே குற்றவாளியா இருக்கும்போது எப்படி இன்னொருத்தனை நல்லவனா நான் மாற்ற முடியும்? நான் நல்லவனா மாறும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கும் மன்னிக்குவார், இப்பவும் மன்னிக்கிற தேவன். அவர் சாட்சியை நான் வாழணும்னு சொல்லிட்டாவே போதுமே. இந்த வருஷம் நான் சாட்சியா வாழ போறேன்பா. என் சாட்சி கேட்க 100 பேர் வந்தாலும் என் சாட்சியை காத்துக்குவேன். என் சாட்சி காத்துக்குவேன். பாவம் செஞ்சிட மாட்டேன், அசுத்தத்தை தொட மாட்டேன், கல்யாணத்துக்கு நாள் பார்க்க மாட்டேன், நல்லது வைக்க பூச போக மாட்டேன். சாட்சி தலைபோல பூ வச்சுக்கிற மேடம் அதை பாட்டு பாடுகிறாங்க. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். ஆர்வமே இல்ல, பூ வச்சு எப்படி ஆட்சி இல்லையா? இயேசு பலிபீடத்திலே சாட்சி இல்ல தெரியுமா? சினிமாலே அப்படிதான் காமிக்கிறான், பூ வச்சு பாட்டு பாடுறான். இந்த மேடமாலே அப்படிதான் பூ வச்சு பாட்டு பாடுறான். எப்படியா சாட்சி இருக்க சபையில? வயிறு எரிதலுக்கு, காலில் கோல்டு மோதிரம், கோல்டு கால் செயின், இதுக்காக ஆச்சாருன அழிச்சாருனா ஊழியத்துக்கு 10 வரல மோதிரம், பிரேஸ்லெட், செயின், இதுக்கு அழிச்சாரு. இதுதான் சாட்சி. ஒரு ஏழை ஜனம் உட்கார்ந்துப்பாங்க, உன்னை பார்க்கும்போது எப்படி நினைப்பான்? ஐயோ கடவுளே என்ன ஆசீர்வதிக்கல, நானும் ஜெபிக்கிறேனே, உபவாசம் போடுறேனே, என்னைக்கு ஏன் இது கொடுக்கல? அங்க உட்கார்ந்துக்கிறவங்க மாத்திரம் குத்துக்கிறாரே, அவர் கடவுளை உண்மையான கேட்கிற ஜனங்கள் உண்டு சபையில தெரியுமா? வாங்கி வச்சுக்கா வீட்டுல, மேல மேல போட்டு நிக்காத. ஒரு ஏழை உட்கார்ந்துக்கிறான் தெரியல உனக்கு. காசுக்கு ஹாஸ்பிடல் காசு இல்லாத உட்கார்ந்துக்கிறான் ஒரு ஏழை, உனக்கு தெரியணும். ஆடம்பரமா வந்து நிக்கிற மேடம் மேல உன் சாட்சி நிமித்தம் உலகம் இயேசு அறியாத இருக்கு தெரியுமா? உலகம் இயேசு அறியல. ஏன்? சாட்சி இல்ல. நான் போட முடியும், ஃபுல்லா போடுவேன், ஃபுல்லா போடுவேன். ஊழியத்துக்கு வந்தவனே என்கேஜ்மெண்ட் மோதிரம் ஒடிச்சு மோனம் அடிக்கும் போதே இயேசு அங்கு ஒடிச்சு போட்டவர். இது வரைக்கும் ஒரு வீக்கு போல கையில 10-15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. சாட்சி உனக்குள்ள இயேசு வந்துட்டான உடைக்கப்படும், தேவையில்லாததெல்லாம். ஏன்னா நீ சாட்சி வாழணும். இன்னைக்கு ஒரு பிச்சைக்கார உட்கார்ந்தாலும் என்ன கட்டி பிடிப்பான். அவன் தூரம் அடிக்க மாட்டான். ஐயோ இவர் கொஞ்சம் வந்தாவாக தூரம் அடிக்கும், கட்டி பிடிக்கிற அளவுக்கு என் சாட்சியை நான் காத்துக்கிறேன். நம்மளாம் போய் மாறணும்னு சொல்ல, மாற வேண்டிய ஜாஸ்தி பேர் இருக்கிறாங்க. அவங்க மாறாதனாலதான் நம்ம மாறல. அவங்க பத்தி நம்மளுக்கு வேணாம். இன்னைக்கு நீ நானும் மாறணும். யார் இயேசுவை காமிக்கிறாங்க இல்லையோ, நீ நான் இயேசு காமிக்கணும். முதலாவது என் குடும்பத்துக்கு, வட்டாரத்துக்கு, என் தேசத்துக்கு என் இயேசுவை காண்பிக்கணும். இந்த ஒரு தீர்மானம் எடுங்க ப்ளீஸ்.